இன்னைக்கு குடும்பங்களில் ஏன் சண்டை வருதுன்னா, ஹைட்ரஜன் பாம் நைட்ரஜன் பாமை விட பெரிய பெரிய பாம்பெலாம் போடுறாங்க வீட்டில். அவரை பற்றி இவரை பற்றி இல்லாததை பொல்லாத சொல்லுவாங்க. அப்போ ஒரு கணவனோ மனைவியோ சகோதரனோ என்ன சொல்லணும்? என் சகோதரனை பற்றி தெரியும், கைவேத்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் நம்மளை எவ்வளோ மன்னிச்சிருக்கிறார், ஆண்டவர் நமக்கு எவ்வளோ இறங்கியிருக்கிறார். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள்லாம் எப்படியோ உங்கள் எல்லாரை விட மோசம்னு சொல்லுவேன். ஆனால் என்ன தூக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் பாராட்டுகிற கிருபையை நினைப்பதில்லை. அல்லேலூயா. நாலாவது என்ன? ஒரு உறவு சகோதர சிநேகம் நல்லா இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணும். அல்லேலூயா. பிரசங்கி சொல்றார், பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். உலக பழமொழி சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவங்க நல்லா சோறு அவிப்பாங்க அல்லது சோறு ஆயத்தம் பண்ணுவாங்க, ஆனால் சூடாயிரும், அதை சாப்பிட்றதுக்கு பொறுக்க மாட்டான். நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும்? ஆண்டவர் என்கிட்ட அடிக்கடி சொல்வார், பேஷன்ஸ் இல்லைன்னா நீ பேஷண்ட் ஆயிரும். எத்தனை பேர் இங்கிலீஷ் புரியுது? PATIENC தான் பேஷன்ஸ். ஆனால் கடைசி எடுத்தால் டீ போட்டால் பேஷண்ட், நோயாளி ஆயிரும். இன்னும் எத்தனை ஆவிக்குரிய மக்கள் நோயாளி ஆகிவிடும்.